இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். இயேசு என்ன சொன்னாரு? காணாதவர்கள் எல்லாம் காணும்படி வந்தேன்னு சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. இயேசு என்ன சொல்றாரு? காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நான் இந்த நியாய தீர்ப்புக்கு இந்த உலகத்தில் வந்தேன். ஏன் இயேசு இப்படிலாம் சொன்னாரு? இப்படி இல்லாம இருக்குது பைபிள்ல. நான் நினைச்சேன் இயேசு இருட்டாட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தெளிவாக்கு ஆக்குவார்ன்ற மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் பார்வையோட இருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்களெல்லாம் குருடராக்கவும் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். நம்ம எத்தனையோ வருடங்களை ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்கிறோம். ஆனால் ஏன் இயேசு இவ்விதமாயின காரியங்களிலே பேசி இருக்கிறார் என்பதில் கவனம் செலுத்துவது குறைவாயிருக்கிறது. காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு என்னதான் சொல்றாரு? இதை நம்ம என்றைக்காவது யோசிக்கிறோமா? என் இயேசு இவ்விதமாய் பேசினா, நான் இயேசுவை குறித்து அவர் வித்தியாசமாய் தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு சொல்லுகிறார், காண்கிறவர்கள் குருடராக வேண்டும் என்று இயேசு சொல்லி இங்கே சொல்லுகிறார். இது என்ன எனக்கு புரியாததா இருக்கிறது. என் இயேசுவை நான் சரியாய் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேனா? இயேசுவினுடைய குணாதிசயம் அவர் இதற்காக தான் நான் வந்தேன் என்று சொல்கிறதை, அதனுடைய நோக்கத்தை நான் அறியாமல் இருக்கிறேனா என்பதை நான் கவனிக்க இங்கே கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கே ஏசாயாக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். தேவன் உன்னதமான சிங்காசனத்திலே மகத்துவமாய் வீற்றிருந்து கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற தரிசனத்தை பார்த்துவிட்டு, நான் அதமானேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புலம்பி விழுங்கும் பொழுது அவனிடத்திலே கொடுக்கப்பட்டது. என் காரியமா யார் போவான் என்று தேவன் விளம்பின பொழுது, ஐயா நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று தேவனுடைய பாதத்திலே ஏசாயா விழுந்த பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்னன்னு பாருங்க. நான் இப்படிதான் வேதத்தை படிச்சிருக்கிறேனா? ஏசாயாக்கு இந்த டியூட்டியா கொடுத்தாரு? நாம நினைத்திருக்கிறோம் என் காரியமாய் போவான் யார் போவா என்று சொன்னா, ஆண்டவர் ஏதோ சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு என்று சொல்லிதான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் அங்க ஏசாயாக்கு வேறொரு டியூட்டியை கொடுத்தா. ஏன் தேவன் அவ்விதமான வித்தியாசமான டியூட்டியை? என் காரியம், எனக்கென்று ஒரு காரியம் இருக்கிறது. I got a purpose, I got a duty to perform என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, என் காரியமாய் நீ சென்று என்ன செய்ய வேண்டும் படிங்க. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும். நீங்க ஜனங்களிடத்துல போய் நீ பேசணும். என்ன சொல்றாரு? நீங்க காதார கேட்டீங்க, பிரசங்கம் மேல பிரசங்கம் மேல பிரசங்கம். நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். பாருங்க என்ன சொல்றாரு? நீ கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்றார். என்ன சொல்றாரு? நீ காதார கேட்டாலும் உனக்கு ஒன்னும் ஏறாது, நீ கண்ணார பார்த்தாலும் உனக்கு ஒன்னும் புரியாது என்று அவர்களிடத்துல போய் சொல்லுன்னு சொல்றாரு. நெகட்டிவா பேசுறத நீங்க பார்க்க முடியும். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்களுடைய காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். நீ அவர்களுடைய கண்களை மூடி போட வேண்டும் என்று டியூட்டியை கொடுத்தார். என் தேவன் இவ்விதமாய்
தன்னுடைய மகிமையின் தரிசனத்தை காண்பித்து ஏசாயாவிடத்தில் அழைத்து, எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது, என்ன காரியம், அதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நீ என்ன செய்ய வேண்டும், அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி, அவர்களுடைய காதுகளை மந்தப்படுத்தி, அவர்கள் கண்களை மூடி போட வேண்டும் என்று தேவன் அங்கே சொல்லிக் கொடுத்தார். ஏன் இவ்விதமாய் பேசினார்? எவ்வளவு நாட்கள் அவர்கள் கண்டிருந்தும் காணாதவர்களாயிருந்தார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அறிந்து கொள்ளாதிருந்தபடினாலே தேவன் தீர்மானித்தார், இனி அவர்களுக்கு கண்கள் மூடப்பட வேண்டும், அவர்கள் காதுகள் மூடப்பட வேண்டும், அவர்கள் உணரவும் வேண்டாம், அவர்களை நீ மூடி போட வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை பார்த்து அவர்களை ஒரு இருளுக்குள்ளாய் போட சொன்னார். இருளுக்குள்ளாய் ஏசாயா என்ன செய்யறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இருளுக்குள்ளாய் போட்டு விட்டான். அவர்கள் 700 வருடம் வரையிலுமாய் தெய்வத்தின் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தோம், இந்த வேதத்தை புரிந்து கொள்ளாமல், சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்தவர்களாய் இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு வரும் வரையிலே 700 வருடமாக அவர்கள் குருட்டாட்டத்திற்குள்ளாய், இந்தத்திற்குள்ளாய் அவர்கள் சொப்பனக்காரரை போல வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே, அவர்கள் மூடப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்ததினாலே, முக்காடு போடப்பட்டவர்களாய் இருந்தபடினாலே அவர்கள் இருளிலே இருந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நான் இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறேனா, நான் இருளின் பிள்ளையாய் இருக்கிறேனா, நான் காதார கேட்டும் உணராதிருக்கிறேனா, நான் கண்ணார கண்டும் காணாதிருக்கிறேனா, எனக்கு பார்வை சரியில்லையோ, என் காதுகள் மந்தமாயிருக்கிறதோ என்று நிதானிக்கிற வேலைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்திலே, ஐயா நான் என் பார்வை சரியாய்தான் இருக்கிறதா, ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களை அலசி பார்க்க வேண்டிய நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள். இத்தனை வருடங்களை கடந்து விட்டேன், இத்தனை மாதங்களை கடந்து விட்டேன், என் ஜீவனுடைய நாட்கள் உம்முடைய பார்வைக்கு அது இல்லாதது போல் இருக்கிறது. என் நாட்கள் உன் பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. நாட்களை எண்ணும் அறிவை தாரும், எனக்கு தெளிவான பார்வையை தாரும், எனக்கு கூர்மையான காதுகளை தாரும், எனக்கு விடுதலையின் வாழ்க்கையை தாரும், ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையை தாரும் என்று நீங்கள் உங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து புதிய மகிமைக்குள்ள நீங்கள் கடந்து போக ஆயத்தமாக வேண்டும். இயேசு சொன்னாரு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். எழுதி கொடுத்தான் ஏசாயா. வேதபாரகர்கள் இருந்தார்கள், வேதத்தை அறிந்தவர்கள், பரிசேயர் இருந்தார்கள், நியாய சாஸ்திரிகள் எல்லாம் இருந்தாங்க. வேதம் எங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்பதை அவர்கள் கவனிக்காம போயிட்டாங்க. இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய் என்று சொல்லுகிறார். இயேசு நன்மை செய்கிறவராய், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை அருளுகிறவராய் அங்கே சுற்றி திரிந்தோம் அவர்கள் குருட்டாட்டத்திலே இருக்கிறார்கள். மெய்யாகவே வேத பாரகரின் கல்லை எழுத்தாணி அதை அவமாக்கிற்று என்று இயேசு சொல்லுகிறார். தேவாலயத்திலே இருக்கிறார்கள், வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிறார்கள், இயேசு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருந்தார்கள். இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கானதை நீ அறிந்தால் நலமாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். எனக்கு அழ வேண்டாம், உங்களுக்காகவோ உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், ஏனென்றால் நீங்கள் இன்னுமாய் குருட்டாட்டத்திலே இருக்கிறீர்கள் என்று இயேசு அவிதமாய்
அங்கே பேசினதை நம்மால் பார்க்க முடியும். மத்தேயு 13:14 தான் இயேசு அதை சொல்லி காண்பிக்கிறா. ஏசாயா இவ்விதமாய் தெளிவாய் சொல்லி இருக்கிறானே, காதார கேட்டு நீங்க உணராம இருப்பீங்க, கண்ணார கண்டோ நீங்க அறியாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முக்காடு போட்ட நிலைமையை அவன் இயேசு அங்கே விளக்கம் பண்ணி வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் நியாய சாஸ்திரிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் அவர் விளங்க பண்ணினார். ஏசாயா 29 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். என்ன போட்டாரு? முக்காடு போட்டார். முக்காடுன்னா என்னன்றத புரிஞ்சுக்கங்க. இங்க வேதம் சொல்லுகிறது என்ன ஆவி உங்களுக்கு வரணும்னு சொல்றாரு ஏசாயா. கர்த்தர் உங்கள் மீது கன நித்திரையின் ஆவி அப்படின்னா என்ன தெரியுமா? தூக்க மயக்கம். என்னதான் சத்தம் போட்டு பாஸ்டர் கத்துனாலும் ஏறாது, அப்படியே காதார மந்தமாய் கேப்பிட்டு என்று சொல்றாரு. அதைத்தான் சொல்றாரு. கர்த்தர் உங்கள் மீது கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி கண்களை அடைத்து, கண்ணெல்லாம் மயக்கமாயிரும், எதை பார்த்தாலும் டபுளா தெரியும், ஒன்னும் தெளிவாவே தெரியாது. ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, ஆண்டவரே நடக்கிற மனுஷர்களை நிற்கிற மரத்தை போல காண்கிறேன். அந்த மாதிரி நிலைமையை தான் இங்க சொல்றாரு. உங்கள் கண்களை அடைத்து தீர்க்கதரிசின்னு இருக்கிறீங்கல்ல, உங்க தீர்க்கதரிசி எல்லாம் இங்க வர வச்சு என்ன செய்ய போறேன்? தீர்க்கதரிசிக்கும் முக்காடு, தலைவர்களுக்கும் முக்காடு. தேவன் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறத கவனிக்கணும். இயேசு சொன்னாரு, நான் காண்கிறவர்கள் காணாதிருக்கும்படியாகவும் காணாதிருக்கிறவர்கள் காணும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு உலகத்தில் வந்தேன். எங்களுக்கு தெரியாததா நீ புதுசா சொல்லி தரேன்னு சொன்னான்னா, அவங்க எங்களுக்கு தெரியும்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு தெரியாது, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு கேட்கும் போது அவங்களுக்கு தான் தெரியப்படுத்துகிற தேவன். தெரியும்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அவரு வேண்டாம், உனக்கு ஒன்னும் தெரியாது, விளங்காது. நீதிமான்னு சொன்ன நான் உனக்காய் வரவில்லை, நீ ஞானி என்று சொல்வாய் என்றால் நான் உனக்காய் வரவில்லை. நான் பைத்தியங்களை தெரிந்து கொண்டு நான் இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிற தேவன். காணாதவர்கள் காணும்படியாய் வந்திருக்கிறேன், காண்கிறவர்கள் குருடராகும்படியாய் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லிட்டு தான் உங்கள் தலைவர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் முக்காடு போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. போட்டார்னு எழுதியிருக்கா இல்லையா? முக்காடு போட்டுட்டாரு. அப்போ 700 வருடமா தீர்க்கதரிசிக்கு ஒன்னும் பைபிள படிச்சா புரியாதான். அதை குறித்து தான் சொல்றார். படிங்க தொடர்ந்து. ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். ஆகவே தரிசன புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி, தானியேல் சொல்றது எல்லாமே ஒண்ணுமே விளங்காது, விளங்கவே விளங்காது. தரிசனங்கள் எல்லாம் உங்களுக்கு அது முத்தரிக்கப்பட்டிருக்குது. தானியேல்ட்ட சொன்னார், தம்பி உனக்கு இந்த 2ஆம் வருகையிலே உபத்திரவ காலத்தின் போது அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது சில காரியங்களை காண்பிச்சிருக்கிறேன், இது புரியாது, இது முடிவு காலத்துல இல்ல உள்ளவங்களுக்கு தான் புரியும், அதுவரை இதை முத்திரை போடு என்று சொல்லி இருந்தார். அவர்களுக்கு விளங்காத அளவுக்கு அது முத்திரை போடப்பட்ட புத்தகம் போல் தானியேல் புத்தகங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே தான் தேவன் நமக்கு என்ன புத்தகத்தை கொடுத்திருக்கிறாரு? வெளிப்படுத்தி ஒரு விசேஷத்தை கொடுத்திருக்கிறாரு. வெளிப்படுத்தின இது முத்தரிக்கப்பட்ட புத்தகம் அல்ல. இதை வெளிப்படுத்தல் கடைசி அதிக வசனங்கள்ல இருக்கும். இந்த நீ புத்தகத்தை முத்திரை போட வேண்டாம், இது விசேஷமான புத்தகம், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விசேஷம் என் மனவாட்டியாக சபைக்கு தெரிய வேண்டும், என் ஜனத்துக்கு அது புரிய வேண்டும். 2ஆம் வருகையின் ரகசியங்கள் என் பிள்ளைகளுக்கு புரிய வேண்டவே வேண்டும் என்று தேவன் அதை முத்தரிக்காதபடி அதை விசேஷமாய் கொடுத்திருக்கிறார். அது வெளிப்படுத்தின விசேஷம்.
இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். வாசிக்க அறிந்த வேத பாரகர்களால கூட அது புரிந்து கொள்ள முடியாது. நியாய சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிற நியாய சாஸ்திரியாலும் புரிந்து கொள்ள முடியாது. வாசிக்க அறிந்தவனிடத்துல இதை கொடுத்து வாசி என்று சொன்னால் இது முத்தரித்திருக்கிறது, இது விளங்கவில்லை, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவால், இது புரியவில்லை. தாவீதின் வேரிலிருந்து ஒருவர் எழும்புவார், இது புரியவில்லை. மோசே சொல்லுகிறான், என்னை போல ஒருவர் எழும்புவார், இதுவும் புரியவில்லை. இவைகள் எல்லாம் முத்திரிக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு முக்காடு போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இயேசு வந்தவண்ண சொல்றாரு மத்தேயு 23:19 நியாய சாஸ்திரிகள் வேத பாரகர் பரிசேயரை பார்த்து என்ன சொல்றாரு? மதிகேடரே, குருடரே, எது முக்கியம் பாருங்க. காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நியாய பிரமாணத்தெல்லாம் கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. எல்லா பெரிய பெரிய நியாய சாஸ்திரிகள் பலிபீடத்தில் நின்று ஊழியம் செய்கிறவர்கள் தாங்களே பரிசுத்தம் என்று சொல்லி, இயேசுவையே நீ தேவனுக்கு விரோதமானவன் என்று சொல்லி அவ்வளவு தகுதி உள்ளவர்கள் என்று அவ்வளவு ஜிபாவை போட்டுக்கிட்டு காப்பு நாடாவக்களை கட்டிக்கிட்டு பரிசுத்த மாதிரி அப்படி உலாவிட்டு இருந்தவங்களை இயேசு சொன்னார், மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்னு கேட்கிறார். காணிக்கையா பலியா என்று கேட்டுவிட்டு அவர் என்ன சொல்றாரு? காணிக்கையா பலியா பலிபீடமா என்று கேட்கிறாரு. 23 வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இங்க இயேசு சொல்றாரு, மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையா பலியா? எவ்வளவு தோத்திரம் பலி போட்ட? அவர் கேட்கிறாரு, அது முக்கியம் இல்லப்பா, பலி இல்ல, பலியை பரிசுத்தம் பண்ணும் பலிபீடம் தான் முக்கியம். தோத்திர பலியா போடுற? தோத்திர பலி இல்ல, தோத்திர பலி போடுகிறவன் தான் முக்கியம். நீ யாராயிருந்து ஸ்தோத்திரம் போடுகிறாய் என்பதுதான் முக்கியம். உன் காணிக்கை அல்ல, காணிக்கை செலுத்துகிறவன் யார் என்பதுதான் முக்கியம். இது புரியவில்லையா மதிகேடரே? இது புரியவில்லையா வேத பாரகரே, பரிசேயரே, குருடரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னாரு? நீங்க நியாய பிரமாணத்துல எவ்வளவு காணிக்கை செலுத்தணும்? கடுகு வெந்தயத்துல எவ்வளவு கூலியில காணிக்கை செலுத்தணும்? எவ்வளவு சம்பாத்தியத்துல காணிக்கை செலுத்தணும்? தகப்பனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? எல்லாத்தையும் கவனிச்சு செஞ்சுட்டு எதை விட்டுட்டீங்கன்னு சொல்றாரு? விசேஷித்த நீதியையும் விட்டாச்சு, இரக்கத்தையும் விட்டாச்சு, விசுவாசத்தையும் விட்டு விட்டீங்க. எதெல்லாம் விட்டுட்டீங்க? விசுவாசம். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாளா? இது எட்டாததா இருக்கிறதல்லவா? இத விசுவாசிக்கணும்னு நியாய பிரமாணம் சொல்லி இருந்துச்சுப்பா. இந்த விசுவாசத்தையே நீங்க விட்டுட்டீங்க. இந்த விசுவாசத்தை நீங்க விட்டுட்டீங்க. எதையோ சொல்லிவிட்டு விசேஷத்தை விட்டுட்டு இவ்விதமாய் நீங்கள் செய்து தவறு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்றாரு. வேத பாரகரின் எழுத்தாணி வேதத்தை இதை அவமாக்கி போட்டது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3:14, 14, 15, 16 படிங்க. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் பாருங்க, பழைய ஏற்பாட்டை பத்தி பேசுறாரு. பழைய ஏற்பாட்டை வாசித்து அதன்படியாக ஓட்டின தேவ ஜனம், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள் எல்லாரும் முக்காடு போட்டாருங்களே, அவர்களை குறித்து இங்க சொல்றாரு. அங்க ஒரு ஏசாயா போய் முக்காடு போட்டான் தெரியுமா? அந்த முக்காட்டை பத்தி தான் இங்க பேசுற. அவர்களுடைய மனது கடினப்பட்டதாய், இருதயம் கொளுத்ததாக்கப்பட்டதாய், அது
தேவனை நோக்கி உணர்வில்லாததாய் இருந்தபடினால சொல்றாரு, அவர்கள் மனது இந்நாள் வரைக்கும் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. பாருங்க, அந்த முக்காடு எங்க இருக்குதான்? நீங்காம இருதயத்தின் மீது இருக்கிறது. தேவன் போட்ட முக்காடு கனநித்திரையின் ஆவி அவர்கள் கண்களை மூடினது, செவியை மந்தப்படுத்தின. அந்த முக்காடு அவர்கள் இருதயத்தின் மீது இருந்து எண்ணமும் கடினப்பட்டிருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது அது நீக்கப்படுகிறதா இருக்கிறது. எப்ப முக்காடு நீங்கும் தெரியுமா? எப்ப கண்ணு திறக்கும் தெரியுமா? எப்பொழுது காதுகள் கேட்கும், எப்பொழுது ஆவி உணர்வடையும் என்றால் அது கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது. ஒரு புதிய ஏற்பாட்டிற்குள்ளாய், ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் தெய்வ ஜனம் வரும் பொழுது அந்த முக்காடு நீங்குகிறதா இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. முக்காட்டை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனமாய் இதை குறித்து சொன்னார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். நல்ல கவனிங்க, இதெல்லாம் ப்ராஃபட்டிக்கலா எழுதி இருந்தாரு. ஏசாயா, நீ இப்ப அவங்கள முக்காடு போட்டு வந்து நான் வந்த பிறகு முக்காட்டை நீக்கிறேன்னு சொன்னாரு. இருளில் இருக்கிற ஜனம் எப்படி பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க உண்டு பண்ணின மார்க்கத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏசாயா தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்களும், ஒருத்தன் 2 பேர் இல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தீர்க்கதரிசி, தலைவர், இப்ப ஊழியக்காரன், அப்படி எல்லா ஜனங்கள் மேல் இருக்கிற முக்காட்டையும் சகல ஜாதிகளின் குருட்டாட்டமாகிய மூடலையும் அகற்றி போடுவார். சொல்லுங்க, இந்த மலையிலே அகற்றுவார். என்ன மலை மேல போய் அகற்றாரா? எந்த மலையில அகற்ற போறாரு? எந்த மலையில அகற்ற போகிறா என்று வேதத்தின் தீர்க்க தரிசனமாய் ஏசாயா மகா பெரிய தீர்க்க தரிசி அங்கே எழுதி வைத்தது. சகல ஜனங்கள் மீது இருக்கிற முக்காட்டை இந்த மலையிலே தேவன் அகற்றி அவர்களை வெளிச்சத்திற்குள்ளாய் கொண்டு வருவார். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் இந்த மலையிலே அகற்றி போடுவார்னு சொல்றார். இந்த மலையிலே எல்லாருடைய முக்காட்டையும் நீக்கி அகற்றி போடுவார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இப்ப எந்த மலைன்னு புரிஞ்சுக்கிச்சீங்களா உங்களுக்கு? கல்வாரி சிலுவை மலையிலே, சிலுவை எண்டையில நீங்க வரும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற தேவன், அவர் வியாதியை குணமாக்குகிற தேவன், அவர் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற மலை. இந்த மலையினிடத்துல நீங்கள் வரும் பொழுது உங்கள் கண்கள் பார்வையடையும், உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் இருதயம் உணரும், நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். சகல ஜனங்கள் மீது இருக்கிற முக்காட்டை இந்த மலையிலே அகற்றி போடுவா. சிலுவை தியான கூட்டம்னு படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். எத்தனை நாள் உபவாசம்? 40 நாள் உபவாசம். சிலுவையை பத்தி ஏகப்பட்ட விஷயம் தியானிச்சிருக்கிறோம். சிலுவையில உன் முக்காட்டை நீக்கினார்னு என்னைக்கு நீங்க அறிந்திருக்கிறீர்கள்? சிலுவையிலே என் முக்காடு நீக்கப்பட்டது. சிலுவையிலே அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின மலையிலே என் குருட்டாட்டம் நீங்கியது. என் செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள யாரால் முடிந்தது என்பதை நிதானிக்க வேண்டும். நான் வெளிச்சத்தை காண வேண்டும். ஐயா, என் இருள் மாற வேண்டும், என் சிறையிருப்பு மாற வேண்டும், என் துக்க நாட்கள் முடிய வேண்டும்.
நான் சிலுவையை கண்டடைய வேண்டும், சிலுவை என் மென்மையாய் இருக்க வேண்டும், அது என்னை வெளிச்சத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுகிற மலை என்பதை அறிய வேண்டும். அந்த அதிகாரத்துல தான் சொல்லி இருக்கிறது. நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து. பாருங்க, எந்த மலையில இயேசு நீந்திர மாதிரி கையை விரிச்சாரு? கல்வாரி மலையிலே, இயேசு சிலுவையிலே. இந்த மலையில தான் உங்க முக்காடு நீங்கும் என்று சொன்னாரே. இந்த முக்காட்டை குறித்து தான் 2 கொரிந்தியர்ல 3 அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. அவன் கிறிஸ்துவனிடத்திலே வரும் பொழுது அவன் முக்காடு நீங்கி போகும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 29 அதிகாரம் 14-18 படிங்க. ஆதலால் நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரம் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன். இவங்களை குருட்டாட்டத்துல போடு, இவங்களை சிறையிருப்புல போட்டு கனநித்திரியின் ஆவிக்குள்ள போக போடு, நான் ஒரு அதிசயத்தை செய்யவேன். ஏசாயாட்டே சொல்லிட்டாரு, இது ஒன்னு அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமா இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஒரு மலை உண்டு, அந்த மலையிலே ஒரு பர்வதம் உண்டு. கர்த்தர் தம்முடைய பர்வதத்திலே தமக்கான ஆட்டை பார்த்து கொள்வாரே, அந்த மலையிலே அது பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்னானே. அவ்விதமான அந்த பலியை நான் அற்புதமாய் செய்ய போகிறேன். அங்கே அந்த காலத்துல என்ன நடக்கும்? 18ஆம் வசனம் சொல்றாரு, அக்காலத்திலே புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். பாருங்க, நான் அந்த மலையிலே அவர்கள் முக்காட்டை எடுக்கும் பொழுது செவிடர்கள் புத்தகத்தில் உள்ள வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். அவர்களுடைய கண்களை அந்தகாரத்துக்கும் இருளுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பா. இயேசுவை குறித்து ஆகவேதான் சொல்லுகிறது, அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான வழி நடத்தல வரவழைத்தவா. இயேசுவின் இடத்துல சிலுவையின் இடத்துல வந்த பொழுது நான் அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான வழி நடத்தல நடத்தப்பட்டவன். அவருடைய புண்ணியத்தை நான் சொல்ல வேண்டும். நான் அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளி நடத்தல வந்தவனாய் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆகவே என் சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க இந்த மலையின் இடத்துல வந்தீங்கன்னா இது அவரிடத்துல வரும் பொழுது அது நீக்கப்படும் என்று தெளிவாய் இது சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. பாருங்க, இது எங்க தெரியுமா எழுதி இருக்கு? இந்த வசனம் ஏசாயா 64:4 எழுதி இருக்கு. எழுதி இருக்கிறபடி தேவன் ரெடி பண்ணி வச்சத ஒரு கண்ணும் பார்க்கவே மாட்டேங்குதான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மகிமையை, ஒரு பரலோக ராஜ்யத்தின் மகிமை, தேவ ராஜ்யத்தின் மகிமையை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை தம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைங்களுக்கு அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார்கள். ஆனா அதை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்படி எல்லாம் எனக்கு ஆண்டவர் செஞ்சு வைப்பாரா என்ன என்று சொல்லி அவங்களுக்கு விளங்காம இருந்துச்சுன்னு சொல்லி ஏசாயா அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டாரு. எங்களுக்கு விளங்கவே மாட்டேங்குதுப்பா, தேவன் ஆயத்தம் பண்ணினது தெரியல, கண்ணு இருந்தாலும் பார்க்க முடியல, இப்படி எல்லாம் செய்வாரா என்ன? கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தைய பெற்று அவர் நமக்காய் இது எல்லாம் பலி ஆவாரா என்ன? இது அவங்களுக்கு விளங்காம இருந்துச்சுன்னு அவர் அங்கேயே எழுதி வச்சிட்டார். மாதிரி இதை ஏசாயால போத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். எழுதினது என்னது? கண்கள் இருந்தும் காணாம, தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்துல உணரவும் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதே வசனத்தை இங்க தேவ மனுஷன் சொல்லிட்டு தான் சொல்ற. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆவியில வெளிப்படுத்தி இருக்கிறார்.
பாருங்க, நம்முடைய கண்கள் ஆவியின் கண்களினாலே தேவ ஆவியானவர் வந்து, தேற்றரவாளன் வந்து, நம்மை விசாரிக்கிறவர் வந்து, சகல சத்தியத்தையும் காண்பித்து சொல்லி கொடுத்து நம்மை கைப்பிடித்து நடத்துகிறார். இதுதான் பாதை, இதுல நடங்கப்பா என்று சொல்லி தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதிசயங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் தான் இது தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டு ஆளுங்களுக்கு விளங்காது, புதிய ஏற்பாட்டு பிள்ளைங்களுக்கு விளங்கும். சின்ன பிள்ளைக்கும் விளங்கும், வாலிப பிள்ளைக்கும் விளங்கும், கருட்டு மனுஷனுக்கும் விளங்கும். அது ஆவியிலே தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, எல்லாவற்றையும் அவ்விதமாக என்ன செய்யறாரு, நமக்கு அதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னத பாட்டு 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. பாருங்க என்ன சொல்ற மனவாட்டி, தேவனுடைய பிள்ளைங்களா நீங்களாம், ஆண்டவருடைய சிலுவைட்டு வந்துட்டீங்கன்னா நீங்களாம் மனவாட்டியாகிய பிள்ளைகள். இயேசுவின் சிலுவையை ருசித்த பிள்ளைகள் யாவரும் அவருடைய மனவாட்டியின் பிள்ளைகள். இந்த மனவாட்டி என்ன தெரியுமா சொல்றா, நான் நித்திரை பண்ணினேன். நித்திரை பண்றதுன்னா என்னது, கண்ணை முடிச்சுக்கிட்டு அப்படி வேடிக்கை பாக்குறதா நித்திரை பண்றது? நித்திரை பண்றதுன்னா கண்ணை முடிச்சு தூங்கிட்டேன், அப்படித்தானே அர்த்தம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. என் மனவாட்டிய பாத்தீங்களா? மனவாட்டிக்கு கண்ணு எங்க தெரியுமா இருக்குது? இங்க இருக்குது. மனவாட்டி கண்கள் எங்க இருக்கிறது? விழிப்போட ஜெபம் பண்ணுங்க உடனே கண்ணை முழிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல நாம. விழிப்பு இருதயத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் என் கண்களை மூடி நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. தேவன் நமக்கு அவைகளை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் அந்த 2 கொரிந்தியர்ல சொல்லியிருக்கோம், எங்கள் முக்காட்டை அவர் நீக்கிட்டாரு, எங்களுக்கு குருட்டாட்டம் இல்லை என்று நாங்க அங்க சொல்லி. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. யார தெரியுமா? பார்வை ஒண்ணும் விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்கல்ல, அவங்கள பத்தி தான் சொல்றாரு. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. அவர்களை தெரியாத பாதை, நான் இப்படி எல்லாம் ஒரு மகிமையின் பாதை இருக்குதா, அவர் புதிய மகிமைக்குள்ள அவங்களை நடத்தி செல்ல போகிறார். அவர்களுக்கு தெரியாத பாதையில அவர்களை நடத்தி, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். அவர்களுக்கு முன்பாய் இனி உங்களுக்கு வேதம் சரியா புரியும், சத்தியம் புரியும், காரியங்கள் புரியும், தெய்வத்தின் திட்டங்கள் புரியும், தெய்வத்தினுடைய ஆலோசனை புரியும், தெய்வத்தினுடைய மகிமையின் மார்க்கம், ஜீவ மார்க்கம் உங்களுக்கு புரியும். அவர்களை அவர்களுக்கு தெரியாத வழியிலே நடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பா இருளை வெளிச்சமும், படிங்க, கோணலை செவ்வையும் ஆக்குவேன். கோணலா இருக்கிற பாதையெல்லாம் நான் செவ்வாய்க்கிறேன்பா, உன் பாதையை செம்மப்படுத்துருவேன், உன் பாதம் கல்லில இடராதபடி தாங்கிக்க தூதர்களுக்கு கொடுப்பேன், கோணலானவைகளை செவைப்படுத்தி பாதை இதுவில்லைன்னு ஒன்னு நடத்தி போவேன் என்று அங்கே தேவன் கொடுக்கிற வார்த்தைய நம்ம விசுவாசித்து நம்ம கடந்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏசாயா 32:1. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். ஒரு ராஜா நீதியாய் அரசாளுகிற காலம். என்ன சொல்றாரு? ஒரு ராஜா, இதோ ஒரு ராஜா வருகிறார். எருசலேம் யுத்த காலத்துல நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தின் பார்வையெல்லாம் எருசலேமுக்கு நேராக இருந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை வந்து கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவா. எருசலேம்ல இயேசு பவனியில வர்றாரு. இதோ உன் ராஜா கழுத குட்டியின் மேல ஏறி வருவார்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா ஓசனாலாம் பாடினாங்க. ஆனா இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை.
பிலாத்துக்கு தெரியுது அவர் யூதருடைய ராஜான்னு, அவன் அட்ரஸ் போட்டுட்டான். ஆனா ஜனங்களுக்கு குருட்டாட்டமா இருந்தது. இதோ ஒரு ராஜா வருகிறார், இரண்டாம் வருகையிலே இயேசு ராஜாவை நீங்கள் சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதை குறித்து தான் சொல்றாரு. என்ன வசனம் படிங்க? 3ஆம் வசனம் சொல்றாரு. அதுல அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் அப்பொழுது காண்கிறவரின் கண்கள் மங்களாயிராது. அந்த ராஜா ஆளுகை செய்கிறார் என்றா, உங்களை கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள நீங்க இருப்பீர்கள் என்றா உங்கள் காண்கிற கண்கள் மங்களாயிராது. கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும், கவனமா இருக்கும். ஏதோ பாஸ்டர் கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கவனிக்காமலாம் இருக்காது. இது கவனிக்கிற கண்கள். ஏனென்றா ராஜா என்னோடு இருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட இருக்கும்போது என்ன நடக்கிறது? ஏசாயா 33:15 அதிகாரம் கடைசி, பொல்லாப்பை காணாத பண்ணி உன் கண்களை மூடுகிறவன் எவனோ. மனவாட்டி செய்தா பாத்தீங்களா? என் கண்களை மூடி நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. அது போல எந்த மனுஷன், எந்த பிள்ளைகள் பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறானோ, உலகத்தின் மாம்சீக பார்வையை விட்டு அவன் எப்பொழுது அதை மூடுகிறானோ அப்பொழுதுதான் சொல்றாரு. அப்பொழுது அடுத்த வசனம் படிங்க. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். உன் கண்கள் ராஜாவை எப்படி பார்க்கும்? மகிமை பொருந்தினவராய் இயேசுவை பார்க்கும். மாம்சமான யாவரும் அவரை பார்ப்பாங்க. குத்தினவர்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்த்து புலம்புகிற காலம். ஆனா உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். ஏன் தெரியுமா? மனவாட்டியே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை, நீ எழும்பி வா என்று அவர் கூப்பிட்டுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கிறதா இருக்கும். ஆகவே தன் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வருகைக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்க. எப்படி காத்திருக்கணும்? இயேசு வரப்போறாரா? அப்படி இல்லை, இயேசு வர்றாரா என்று சொல்லி மிகுந்த ஆவலோட. என்ன ஆவல்? மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்க வேண்டும். நான் எப்படி காத்து கொண்டிருக்கிறேன் இயேசுவுக்கு? என் வருடங்கள் எல்லாம் போய்விட்டது, இந்த வருடமும் போக போகிறது. நான் எப்படிப்பட்ட ஆயத்தமா இருக்க வேண்டும்? இதோ ஒரு ராஜா, உன் கண்கள் மகிமை பொருந்தினவராய் அவரை காண வேண்டும் என்றார் மிகுந்த அவளோட காத்து கொண்டிருக்க வேண்டும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். தூர தேசத்தையும் பார்க்கும். எங்க அப்பா வீட்டுல மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. பரலோகத்திலே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. தூர தேசத்தையும் உங்க கண்கள் காணும் என்று வேதம் தெளிவா எங்க சொல்லிக் கொடுது. இதைத்தான் இந்த தீர்க்கதி, இதைத்தான் விசுவாசத்துல நியாய பிரமாணம் நீதியையும் அதுல இருக்கிற விசுவாசத்தையும் நியாயங்களை எல்லாம் மறந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னாரு. அத சொல்றாரு. இந்த நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்துல இருந்த பிள்ளைங்க என்ன பார்த்தாங்களாம்? எபிரேயர் 11:13 என்ன செய்யுது? அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டாங்க. பரலோக ராஜ்யத்தில் நமக்கு சமீபமா வந்துருச்சு. இயேசு வந்த உடனே என்ன சொன்னாரு? நீ என்னை ஏற்றுக்கொண்டாய்னா, நீ சிலுவைட்ட வந்துட்டினா பரலோக ராஜ்யம் சமீபம். நீ இதுல பலவந்தமா பிரவேசித்துட்டனா, இதை விட்டுறாத, இதை பிடிச்சுக்கிட்டனா நீ பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை. பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில இருக்கிறது. நான் பிசாசுகளை என் வார்த்தையினாலும் என்னுடைய விரல்களினால் நான் துரத்தி இருக்கிறபடியா பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் இல்லை என்று நீங்க ஃபீல் பண்றீங்களா? இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் த கிங்டம் ஆஃப் காட், அதுக்கு தான் இயேசு சொன்னாரு, யூ ப்ரே அண்ட் கிளைம் ஃபார் இட். பரலோகம் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கேட்க, யூ டிமாண்ட் ஃபார் இட். When you demand and own it, you will reach the kingdom. உன் ராஜாவை உன் கண்கள் மகிமை பொருந்தினதாய் காணும், தூர தேசத்தையும் பார்க்கிறதா இருக்கும். அவங்களாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்து தான் சொல்றது. அவர்கள் தூரத்திலே அதை கண்டு 2000 வருஷம் கழிச்சு தான் இயேசு வரப்போறாரு. ஏசாயா 700 வருஷம் கழிச்சு தான் இயேசு வருவார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்று அவங்க தூரத்திலே கண்டு
என்ன செஞ்சாங்களாம்? அவ தூரத்துல கண்டு நம்பி அணைத்து கொண்டு அப்பவே நம்பி அவங்க அங்கே இருந்து ஃபிளையிங் கிஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க? ஃபிளையிங் கிஸ். நம்பி அவங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமான்னு கட்டி பிடிச்சாங்களாம். தூரத்துல இருக்கிற ராஜ்யத்தை கட்டி பிடித்து பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, இவ்வுலகம் எங்களுக்கு சொந்தம் அல்ல, நாங்கள் அந்நியரும் பரதேசியும்பா, எங்கள் தேசத்துக்கு சுய தேசத்துக்கு போறோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டார்கள் என்று எங்க வேதம் சொல்லுகிறது. அந்நியரும் பரதேசியும் நாங்க சுய தேசத்துக்கு போறோம், எங்க ராஜ்யம் அங்க இருக்கிறது, நீங்கள் இவ்வுலகத்தார் அல்ல என்று இயேசு சொல்லிட்டு போனாரு. நான் இவ்வுலகத்தான் அல்ல, என் பிள்ளைகளையும் குறித்து சொல்ற, அவர்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னார். நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை. இந்த அறிவு எனக்கு வேண்டும், இந்த பார்வை எனக்கு வேண்டும், இந்த உணர்வு எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களுக்குள்ளாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 5. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால், இது புரிய மாட்டேங்குதுன்னு ஒரு கேஸுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். அது கெட்டு போற கேஸுக்கு அப்படிதான் இருக்கும். இது தேராத கேஸ் அதுக்கு ஏறாது. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அந்த தெய்வ சாயல போல இருக்கிற அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. யாரு தெரியுமா? அது நம்பாத கேசு போட்டுன்றார் ஆண்டவர். அவிசுவாசியாகிய அவர்களுக்கு எத்தனை பிரசங்கம் கொடு, எவ்வளவு டாக்ஸ் ஊழியமாய் போய் செய்யுங்க, எத்தனை கிராமம் போங்க, எத்தனை வருஷம் கத்துங்க, 2000 வருஷமா தோமா இங்க வந்து ரத்தம் சிந்தின நாள் முதலா கத்திக்கிட்டு இருக்காங்க, மனம் திரும்ப இஷ்டம் இல்லவில்லை. ஆகவேதான் அவர்கள் சொல்கிறார், அந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு, அவன் நம்பாதவன், அவனுக்கு ஏறாது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். யாரு தெரியுமா? அவங்க ஆளு, அவங்க தலைவர். அவர்கள் மனதை குருடாக்கினான் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3:18. மறுபடியும் அதே அதிகாரத்துக்கு வாங்க. அந்த முக்காடு இந்த மலையில அகற்றப்படும், அவர்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது. இன்றைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் முக்காடு இருதயத்தின் மீது இருக்கிறது என்று சொன்னாரு. இந்த மலையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 3:18 சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்து ஆளுங்கள் எல்லாம் சொல்லிட்டு நம்மளை பத்தி சொல்றாரு. நாம எல்லோரும் தேவனுடைய சிலுவை இந்த மலையினிடத்துல வந்தோமே, இந்த மலையினிடத்துல இங்கே இவைகள் அகற்றப்பட்டதே அந்த இடத்துலதான் சொல்றாரு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாருங்க, உங்களுக்கு முக்காடு கிடையாது. திறந்த முகமாய், முக்காட்டு இல்லாதவர்களாய் மோசே முதலாய் முக்காடு போட்டான்னு அங்க எழுதி இருக்குது. அந்த முக்காடு கூட இனிமே கிடையாது என்று அங்க தேவன் சொல்லி அந்த முக்காட்டை பத்தி அந்த அதிகாரத்துல தெளிவா சொல்லிட்டு தான் சொல்றாரு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, ராஜாவின் மகிமையை கண்ணாடியில பாக்குறது மாதிரி பார்த்து அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல மகிமை அடைந்து, மணவாட்டி அழகின் மேல அழகு, பியூட்டி ஆஃப்டர் பியூட்டி, அவங்க மறுரூபப்படுகிற வேலைக்குள்ளாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எபேசியர் 1:18-19 சொல்றாரு. ஆகவேதான் பவுல் அவ்வளவாய் மன்றாடுகிறேன், மன்றாடி தேவனை நோக்கி வேண்டுகிறேன். எதற்காகன்னு சொல்றாரு? அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை தரணும். மாம்ச கண்கள் இதுக்கு தேவைப்படாது, அதுக்கு தெரியாது, புரியாது. தேவன் நமக்கோ தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி, நாங்களோ இந்த கண்ணால் அல்ல, அதான் அவன் சொல்றான், இந்த மாம்ச கண்கள் அழுகி போனாலும் கூட என் நேசரை நான் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால பார்ப்பேன், என் நேச உயிரோடு இருக்கிறார்.
யோபு அவ்விதமாய் அவன் மனக்கண்கள் திறந்ததா இருந்தது. அவர் இங்கதான் போறாரு, அவருக்கு தெரியும் என் பாதை என்று சொல்லி அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்று அவன் அவ்வளவாய் சொல்லுகிறான். இவ்வளவு மகிமை தேவ பிள்ளைகளுக்குரியதாயிருக்கிறது. கடைசியாய் சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் மகாராஜாவின் நகரம். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் மகாராஜாவின் நகரத்தை பார்க்க வேண்டும். எருசலேமின் வாழ்வை காண வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பரலோகத்தில் இல்ல, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.